பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்துளி பாகம் 1. முதலாவது இந்த தேன்துளியிலே உங்களோடு ஒரு வேதாகமத்தில் உள்ள ஒரு சிறு கதையோடு கூட நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுக்கு ஒரு கதையாக, ஒரு அறிவுரையாக இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாய் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபை தந்தார். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம் அநேகருக்கு தெரியும். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிறதை, ஆயிரக்கணக்காய் 5000 பேருக்கு மேலாய் கூடி வந்ததை நாம் பார்க்கிறோம், வாசித்திருக்கிறோம். அதிலே முக்கியமான ஒரு சம்பவம் தான் அந்த சிறுபையன். இந்த சிறுபையனை குறித்து அந்த வேதாகமத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே எல்லாரும் பசியா இருப்பார்கள் என்று இயேசு அறிந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, சீஷர்கள் அவர்கள் அங்கே இருக்கிற திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு ஏற்ற பண வசதி இல்லை, அதற்கு ஏற்ற பக்கத்தில் இடம் இல்லை, அதை வாங்கக்கூடிய இடங்கள் இல்லை, என்ன செய்ய என்று சொல்லி அங்கலாய்த்து வருகிறதை இயேசு கிறிஸ்து காண்கிறார். அப்பொழுது கூட அவர் கேட்கிறார், என்ன அப்படி என்று கேட்கும் பொழுது, பணம் அதிகம் இல்லை, இப்பொழுது இங்கே எங்கே வாங்க இவ்வளவு பேருக்கு உடனே அப்படி என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே என்ன இருக்கிறது என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. நான் என்னுடைய யோசனையிலே நான் யோசிக்கிறேன், நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் அங்கே திரளான கூட்டம் இருக்கிறது, நிச்சயம் அவர்களுக்குள் எல்லாருக்குள்ளும் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனாலும் இந்த சிறுபையன் என்ன செய்கிறான் என்று பாருங்களேன். தன்னிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டவுடன் அந்த சிறுபையனுடைய இருதயத்தில் ஒரு தோற்றம், அந்த சிறு பிள்ளைகளுக்குள் இருக்கிற அந்த நல்ல குணாதிசயங்கள், அந்த சிறு பிள்ளைக்குள் இருக்கிற அந்த கள்ளம் கபடம் இல்லாத எண்ணங்கள், உடனே அந்த பையன் என்ன செய்கிறானா, என்னிடம் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து கொடுக்கிறதை அந்த வேதாக வசனத்தின் மூலியம் நாம் பார்க்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறார், கொண்டு வந்து கொடுத்தவுடனே அதை ஆசீர்வதிக்கிறார். அதில் 5000 பேருக்கு மேலே சாப்பிடுகிறார்கள். மீதி எடுக்கக்கூடிய கிருபையையும் வல்லமையும் அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. இந்த நாள் இந்த தேன்துளி கதையிலே முக்கியமான ஒரு நபர் இந்த சிறுபையன். இன்றைக்கு இந்த காணொளியை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேச விரும்புகிறார். இதை பார்க்கிற தாய்மார் நிச்சயம் உங்களுடைய சிறு பிள்ளைகள் இந்த கதையை கேட்கும்படி செய்யுங்கள். அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். சரி, வேதத்தில் இந்த சிறு பிள்ளைகளை குறித்து இவ்வளவாய் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த சிறுபையனுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, அவனுக்குள் இருந்த சின்னதா இருந்தாலும் அதை தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் அது திரளாய் பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிறு காரியங்கள். இன்றைக்கு நான் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சிறு காரியங்களாக இருந்தாலும், சின்ன ஜபமாக இருந்தாலும், சின்ன வேத வாசிப்பாக இருந்தாலும், அதை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, சிறு பிள்ளைகள் தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகள் கொடுக்கிறதை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறதை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகளுடைய தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் சிறு பிள்ளைகள் சாதாரணமாக எண்ணக்கூடியவர்கள் அல்ல. சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படக்கூடியவர்கள். சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படக்கூடியவர்கள்.